ஐபிஎல் 2025 ரொம்பவே சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. மேஜராக நிறைய பேருக்கு பிடிச்ச டீமான சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி இவங்கெல்லாம் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்சிபி லாஸ்ட்டு 2 மேட்சை சூப்பராக விளாண்டு ஜெயிச்சாங்க. ஆனால் கடைசியாக குஜராத்தோட கொஞ்சம் மோசமான தோல்விங்கிறது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி இருக்கும்போது 3 டீமுமே நல்லா விளாடணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ஏப்ரல் 1 கமெண்ட்ரி பாக்ஸில் ஒன்று நடந்துச்சு. அதில் பேசும்போது மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு அப்டேட் அடுத்தடுத்த கம்மிங் மேட்சஸில் நடக்க இருக்குது. எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பும்ரா அடுத்த மேட்சஸில் இருந்து மும்பை இந்தியன்ஸில் விளையாட போகிறாரு. அதே மாதிரி மகேந்திர சிங் தோனி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் வீல் சேர்லேயே உட்காந்துட்டு இருந்தாலும் கூட இவங்களாம் வந்து என்னை விளையாட வைப்பாங்க அப்படின்னு சொன்னவர் ஏப்ரல் 5க்கு அப்புறமா இந்த நடப்பு ஐபிஎல்லையேவோ ரிட்டையர் ஆகிட்டு போக போகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஒரு நிமிஷத்தில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஹார்ட் பிரேக்கே ஆகிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சஸில் சிஎஸ்கே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை. தோனி கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வந்து இறங்கலை. அவர் லாஸ்ட்டாக வர்றதுக்கான காரணம் அவரோட உடல்நிலை சரியில்லை, அவருக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சிஎஸ்கேவோட பயிற்சியாளரே சொன்னது ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அதிருப்தியை ஏற்படுத்தி அப்புறம் ஏன் விளையாடணும், ரிட்டையர் ஆகிட்டு போகலாம்ல அப்படின்னு சிஎஸ்கேயில் உள்ளவங்களே சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயங்கிறது நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தோனி ரிட்டையர் ஆகலான்ற முடிவுக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே தோண அடுத்த சிஎஸ்கே மேட்சில் இருந்து அஸ்வினும் ஆட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா இவர் யார் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்லாம் அடுத்தடுத்து குண்டா தூக்கி போடுறாரு, இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரே அதுக்கான பதிலாக நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இருக்குதா, இதெல்லாம் நடக்குமா, இன்றைக்கி என்ன நாள், ஏப்ரல் 1, நான் அவங்க எல்லாருமே ஃபூல் பண்ணேன், ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறாரு. அவர் என்ன தான் ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. அவர் சொன்னதில் பல ரசிகர்களோட ஆதங்கமும் இருக்குது. பும்ரா இல்லாத மும்பை இந்தியன்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. எம்எஸ் தோனியோட ஆட்டமும் சிஎஸ்கே ரசிகர்களை பூர்த்தி பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஆப்வியஸாக அஸ்வின் ஒருத்தரால் தான் சிஎஸ்கேங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிளேயிங்கை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவரும் ஆடலை அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஸ்கே நிலைமை இன்னும் மோசமாகிடும். என்னதான் அவர் ஏப்ரல் ஃபுல் பண்ணாலும் கூட அவர் சொன்னது எல்லாமே உண்மை தான். ஏப்ரல் 5க்கு அப்புறமா நம்ம ரிட்டையர் ஆகிடலாங்கிற ஒரு மைண்ட் செட் தோனிக்கே வர அளவுக்கு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸே சிஎஸ்கே டீமையும் தோனியையும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.